அனைவருக்கும் வணக்கம். ஒளிச்சுடர் சேனலில் நாம் காணும் தலைப்பு கேட்டதே கொடுப்பால் ஒரையூர் வெக்காளி அம்மன். வெக்காளி எனும் கொற்றவை சோழர்களின் குல தெய்வமாகவும் போர்க்கடவுளாகவும் போற்றப்பட்டவள். குறைகளை தீர்க்கும் குல தேவியாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கும் நீதி அரசியாகவும், செல்வத்தை அள்ளித்தரும் மகாலட்சுமியாகவும், தீமைகளை அளிக்கும் ஸ்ரீ துர்கா தேவியாகவும், சொருங்கச் சொன்னால் தாய்க்கு தாயாக விளங்குபவள் அன்னை ஸ்ரீ வெக்காளி அம்மன். தல வரலாறு: ஒரையூரில் சாரமா முனிவர் செவ்வந்தி தோட்டத்தை பராமரித்து வரும் காலத்தில் பிராந்தகன் என்ற வணிகன் அந்த மலர்களை அரசனுக்காக எடுத்து சென்று விட்டான். முனிவர் இந்த விஷயத்தை மன்னனிடம் முறையிட்டபோது அவன் கண்டுகொள்ளவே இல்லை. இதனால் கோபம் அடைந்த முனிவர் தன் குறைகளை தாயுமான சுவாமியிடம் முறையிட்டார். ஈசன் கோபமாகி ஒரையூரையும் அங்கிருந்த மன்னன் அரண்மனையும் மண்மழை பொழிந்து அளித்தார். இதனால் வீடிழந்த மக்கள் சோழர்களின் காவல் தெய்வமான கொற்றவையை சரண் அடைந்தனர். மகிழ்ந்த அன்னை ஊர் மக்களின் காவலுக்காக வெட்ட வெளியில் எழுந்தருளி மக்களை காப்பாற்றினாள். இன்றும் அன்னை அந்த இடத்தில் எந்த விமானமோ விதானமோ இல்லாமல் வெட்ட வெளியில் அமர்ந்து கொண்டு அருளாட்சி புரிகிறாள். கோயிலின் சிறப்புகள்: அன்னை வீர ஆசனத்தில் தீ ஜுவாலையுடன் நாகமும் கொண்ட கிரீடமும் சிவந்த அதரங்களும் கொண்டு விளங்குகிறாள். உடுக்கை சூலம் ஏந்தி அசுரனை மிதித்த கோலத்தில் அழகாக காட்சி தருகிறாள். பக்தர்கள் தங்களின் கோரிக்கைகளை ஒரு துண்டு சீட்டில் எழுதி விண்ணப்பித்து வெக்காளியின் திருப்பாதங்களில் வைத்து வணங்கி அங்குள்ள சூலத்தில் கட்டினால் அன்னை அந்த வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பாள் என்று நம்பப்படுகிறது. ஸ்ரீ வல்லப கணபதி, விசாலாட்சி சமேத விஸ்வநாதர், காத்தவராயன், மதுரை வீரன், பொங்கு சனீஸ்வரன் போன்ற பல சன்னதிகள் உள்ளன. வெக்காளி அம்மனுக்கு பல திருவிழாக்கள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. பௌர்ணமியில் அம்மனுக்கு நடைபெறும் அபிஷேகத்தை ஆனந்தமாக தரிசிக்கலாம். சித்திரை திருவிழா, வைகாசி கடைசி வெள்ளியில் மாம்பழ அபிஷேகம், ஆனி கடைசி வெள்ளியில் காய்களின் அலங்கார வழிபாடு, ஆடி மாதம் முழுவதும் அபிஷேக ஆராதனைகள், ஆவணியில் சண்டி ஹோமம், புரட்டாசியில் நவராத்திரி வழிபாடு போன்றவை மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. தோஷங்கள் நீக்கும் தலம், புண்ணியங்கள் அருளும் தலம். திருச்சி மாநகரின் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அனைவரும் வந்து அன்னை வெக்காளி அம்மனை வணங்கி வழிபட்டு வேண்டியதை பெற்று செல்லுங்கள்.